முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கும்போது அந்த வண்டி ஓவர்டேக் பண்ணுற என்ன ப்ரொசீஜர் பண்ணுறாங்களோ அப்படியே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பிளைண்டிங்கில். ஏன்னா வந்து இப்போ முன்னாடி வண்டி ஓவர்டேக் எடுக்குதுன்னா ஆப்போசிட்டில் வந்து வண்டி ரொம்ப கொஞ்சம் வேகமாக வருது, ரொம்ப க்ளோஸாக வருது அப்படிங்கும்போது இவங்களும் வேகமாக எடுப்பாங்க. ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் முன்னாடி வர வண்டியை விட ஆப்போசிட் லேனில் வர வண்டியை வந்து பார்த்து நீங்கள் ஓவர்டேக் எடுக்கணும். ஏன்னா இப்போது ஒரு பெரிய வண்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஓவர்டேக் எடுக்கும்போது ரொம்ப டைம் வந்து ரொம்ப க்ரூஷலாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது வேகமாக அழுத்தி எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ஆப்போசிட்டில் வர வண்டிக்கும் உங்களுக்கும் லைக் ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்புகள் நிறைய அதிகம். ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து ஆப்போசிட்டில் வர வண்டியை தான் மெயினாக வந்து உங்கள் ஃபோக்கஸில் இருக்கணும். நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது நீங்கள் எப்பவுமே ஓவர்டேக் எடுக்கும்போது குயிக்காக எடுக்கணும். நீங்கள் நல்லா ஆக்சிலரேட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது அப்படிங்கும்போது வந்து நீங்கள் அந்த வண்டிக்கு க்ளோஸாக போய் அந்த வண்டி போகிற ஸ்பீடை மேட்ச் பண்ணி நீங்கள் போகும்போது நீங்கள் வந்து ஈஸியாக ஓவர்டேக் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்கள ஃப்ரீயாக விட்டுறலாம், அவங்க வந்து முன்னாடி போடுவாங்க, இல்லை அவங்க நீங்கள் ஓவர்டேக் பண்ணி போகலாம், அது உங்கள் இஷ்டம். பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்போ வரும்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது இன்னும் நல்ல விஷயம்.